ஏன் இந்த மாதிரி கரண்ட்ட கட் பண்றது, மைக்க கட் பண்றது அப்படி பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அண்ணா மக்கள்ட்ட அதிகமா பேசும்போது, ஒரு வழியா மக்கள் மனசுல வந்து இடம் பிடிச்சுருவாங்க. படம் பிடிச்சதுக்கு அப்புறம் வந்து 2026 எலக்ஷன்ல வந்து அவர் ஜெயிச்சுருவாரு. அவர நெருங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல இந்த மாதிரி சதிகள் வந்து போடுறாங்க. சரி, நாகப்பட்டினத்துல தளபதி விஜய் அண்ணா வந்து பேசியிருந்தாங்க. கையில பேப்பர் வச்சிருந்தாங்களா? அத எல்லாருமே நோட் பண்ணியிருந்தீங்களா? கண்டிப்பா நோட் பண்ணியிருப்பீங்க. ஆனா, இத பார்த்துட்டு ஒரு சில கட்சியினர்கள் நான் ஓப்பனாவே சொல்றேங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீமான் அவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, "நான் எழுதி குடுத்து பேசுவது அல்ல தம்பி." இப்போ என்ன பொறுத்தவரைக்கும் தளபதி விஜய் அண்ணா வந்து 2026ல கண்டிப்பா சிஎம் ஆகணும் அப்படிங்கிற மாரி தான் சொல்லுவேன். ஹைஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அண்ணா நாகப்பட்டினத்துல அவங்களுடைய வன்மத்த அந்த அளவுக்கு கொட்டி தீர்த்தாங்க. ஏன் வன்மத்த கொட்டி தீர்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அண்ணா எத பண்ணாலும், எத கேட்டாலும் தடை, தடை, தடை. அப்ப என்ன தடை தான் போட்டிருந்தாங்க? முக்கியமா சிஎம் சார் அவர்களுக்கு வந்து சவால் விட்டாங்க. அப்படி என்ன சவால்? இதெல்லாம் குறித்து தான் முழுக்க முழுக்க நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அண்ணா வந்து இன்னைக்கு நாகப்பட்டினத்துல மக்கள சந்திக்கிறதுக்காக திருச்சி ஏர்போர்ட்ல இறங்குனாங்க. ஏர்போர்ட்ல இறங்குனது தான் உண்டு. அந்த அளவுக்கு மக்கள் வந்து சூழ ஆரம்பிச்சுட்டாங்க. சரியா? அதுக்கு பிறகு வர வழி இல்ல. அந்த அளவுக்கு மக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, பின்தொடர்ந்துட்டே வராங்க. அப்படி இருக்கிறாங்கங்க. சரி இதுதான் வயசானவங்களா இருக்குமோ! சும்மா வந்து பார்க்கறதுக்கு வந்தாங்களா? அப்படின்னு பார்த்தாங்க. அப்படி கிடையாதுங்க. ஃபுல்லா இளைஞர்கள். இளைஞர்கள் மட்டும் தான் இருக்கிறாங்களா? அப்படின்னு பார்த்தோன்னா, இளைஞிகளும் அதிகமா இருக்கிறாங்க. சரி ஒரு வழியா இருக்கட்டுமே. நாகப்பட்டினத்தில ஊருக்குள்ள என்ட்ரி ஆகுனது தான் உண்டு. சல்லு சல்லுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு தளபதி விஜய் அண்ணாவ சூழ்ந்துட்டாங்க. சரியா? அப்படி ஒரு கூட்டம். அத பார்க்கறதுக்கே அப்படி இருந்துச்சுங்க. சரி, இப்படிதான் ஒரு பக்கத்துல இருக்க, ஒரு சில பல நியூஸ் சேனல்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு தெரியுமா? என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அண்ணா திருச்சில இறங்கும்போது, இங்க அவங்க திருச்சில ஏற்கனவே குறித்த பிளேஸ் இருக்குல்ல, அந்த பிளேஸ்ல காலையிலேயே வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு, இங்க பாருங்க தளபதி விஜய் அண்ணா வந்து இருக்கிற இடத்துல ஆளே இல்லாம அங்கங்கமா இருக்கிறாங்க. மக்கள் யாருமே இல்ல அப்படிங்கிற மாதிரி வீடியோ எடுத்து போட்டாங்க. இந்த மாதிரி வீடியோ எதுக்கு எடுத்து போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேள வாங்குற வேண்டியவங்கள்ட்ட வாங்கியிருப்பாங்க போல. இல்ல அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி அவங்க வந்து வீடியோஸ் எடுத்து போடும்போது, மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, தளபதி விஜயாவ பார்க்கறதுக்கு அங்க யாருமே இல்ல. வெறிச்சோடி கிடக்குது. நம்ம மட்டும் ஏன் அங்க போணும்? ஏன் டிவில இருந்து பார்த்தா போதுமே! அப்படிங்கிற மாதிரி மக்கள் ஆதரவு வந்து கிடைக்கக்கூடாது. அப்படிங்கிற மாதிரி பண்ண ஒரு செயலும் கூட. சரி இதுதான் ஒரு பக்கம் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அண்ணா வந்து நாகப்பட்டினத்தில வந்து கொந்தளிச்சு மொத்தமா வன்மத்த வந்து கொட்டி தீர்த்தாங்க. அதுல சிஎம் சார் அவர்களுக்கு வந்து சவால் விட்டாங்க. என்ன சவால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் பணத்துல வந்த உங்களுக்கே எப்படி இருக்குன்னா, நான் என்னுடைய சொந்த பணத்துல வந்தேன். அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? அப்படிங்கிற மாதிரி ஒரு சவால் விட்டாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அண்ணா எத பண்ணாலும், என்ன பண்ணாலும் தடை, தடை, தடை. அந்த தடைய தவிர வேற எந்த வார்த்தையும் கிடையாதுங்க. சரி அப்படி என்னதான் தடை பண்ணாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அண்ணா வந்து சனிக்கிழமை ஒரு இடத்துக்கு நாங்க இந்த இடத்துலலாம் மக்கள சந்திக்கிறதுக்கு நாங்க ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த வந்து குறிச்சு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க இந்த இடத்துல பண்ணக்கூடாது. நாங்க சொல்ற இடத்துல தான் பண்ணணும். அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு இடத்த வந்து குறிச்சு சொல்றாங்க. அந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க அதிகமான மக்கள் வந்து நிக்காம, நெருங்கி எப்படி இருக்க முடியுமோ, அந்த ஒரு சின்ன பிளேஸ் மாதிரி குடுத்துருப்பாங்க. சரி. அது மட்டும் தான் தடை பண்ணாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு தடை, காரணமே இல்லாம தடை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அண்ணா மக்கள சந்திக்கும் வரும்போது, வண்டிக்கு மேல எலும்பி நின்னுகிட்டு கை காட்டக்கூடாது. எலும்பியே நிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அண்ணா வண்டிக்குள்ள தான் இருக்கணும்.
வண்டி கை காட்டுறது வண்டிக்குள்ள வந்து கை காட்டுறது கூட இப்படிதான் கை காட்டணுமா. இப்படி நீட்டியோ அப்படி எதுவுமே பண்ணவே கூடாதாம். அப்படிங்கிற மாதிரி தடைகள் போட்டிருக்காங்க. சரி, இப்படியெல்லாம் தடை போடுறாங்கல்ல. இதனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேள மக்கள் வந்து தளபதி விஜய் அண்ணா வண்டிக்குள்ள இருந்துட்டு கைய காட்டுறாங்க. வெளிய கை காட்டல. மக்கள் என்ன நினைப்பாங்க? நம்ம தளபதி விஜய பார்க்கறதுக்கு இந்த அளவுக்கு வந்து நிக்கிறோமே, இப்படி இருக்காரு இந்த மனுஷன். கைய வெளிய கூட காட்ட மாட்டுக்காரு. இப்படியெல்லாம் இருப்பாரா? அப்ப வந்து இனி சிஎம் ஆகும்போது என்னலாம் பண்ணுவாரு? அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு தாட் வந்து வரும். வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இதனால வந்து சிஎம் ஆக முடியாது அப்படிங்கிற மாதிரி யாரு போடுறாங்க? இப்ப மாலும் ஆட்சி வந்து ஒரு பிளான் போட்டிருக்காங்க. சரியா? அதனால தான் இன்னைக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அண்ணா கொந்தளிச்சு எல்லா வன்மத்தையும் இந்த மாதிரிலாம் எனக்கு தடை போட்டாங்க. அதுதான் பண்ண முடியல. அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயமும் இன்னைக்கு ஓப்பனா சொல்லிட்டாங்க. சரி, குறிப்பா இது மட்டும் தான் தளபதி விஜய் அண்ணாவுக்கு இப்போ உள்ள ஆளும் ஆட்சிகள் பண்ணாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பின்னாடி போவோம். அதாவது போன வீக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அண்ணா மக்கள் சந்திக்கிறதுக்கு வந்தாங்க. அப்போ என்னென்ன சதிகள் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு மைக்ல உள்ள இந்த லைன கட் பண்ணாங்க. அடுத்தது என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட கட் பண்ணாங்க. இப்படி பல சம்பவங்கள் வந்து பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. இதனால ஒரு ஊருக்கே போக முடியாத சூழ்நிலை கூட ஏற்பட்டுச்சு. ஏன் இந்த மாதிரி கரண்ட கட் பண்றது, மைக்க கட் பண்றது அப்படி பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அண்ணா மக்கள்ட்ட அதிகமா பேசும்போது, ஒரு வழியா மக்கள் மனசுல வந்து இடம் பிடிச்சுருவாங்க. படம் பிடிச்சதுக்கு அப்புறம் வந்து 2026 எலக்ஷன்ல வந்து அவர் ஜெயிச்சுருவாரு. அவர நெருங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல இந்த மாதிரி சதிகள் வந்து போடுறாங்க. சரி, நான் ஒண்ணு கேட்கிறேன். தளபதி விஜய் அண்ணாவுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்கல்ல. இப்போ அந்த இடத்துல மோடி ஐயா அவர்களும், அப்புறம் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய அரசியல் கட்சி தலைவர்களும் வந்தா கரண்ட கட் பண்ணுவாங்களா? மைக்க கட் பண்ணுவாங்களா? எதுவுமே பண்ண மாட்டாங்க. மோடி ஐயா அவர்களுக்கும், டிஎம்கேவுக்கும் பிடிக்காது. இருந்தாலுமே அவங்க வரும்போது என்ன பண்ணுவாங்க? வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வெல்கம் பண்ணி வர வைப்பாங்க. அப்ப தளபதி விஜய் அண்ணாவுக்கு ஏன் இந்த மாதிரி பண்றாங்க? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அப்படி ஒரு கேவலமான செயல்கள அவங்க பண்றாங்க. சரியா? அதுக்காக குறிப்பா தளபதி விஜய் அண்ணா ஒரு சரம் மாரியான ஒரு பதிலடி கொடுத்திருந்தாங்க. வேற லெவல்ல சொன்னாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026ல டிஎம்கேக்கும், டிவிகேக்கும் தான் போட்டியே அப்படிங்கிற மாதிரி மாஸா சொல்லிட்டு போனாங்க. இத கண்டிப்பா டிஎம்கே கேட்டிருப்பாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் தெரிஞ்சிருக்கும். சரி, நாகப்பட்டினத்தில தளபதி விஜய் அண்ணா வந்து பேசியிருந்தாங்க. கையில பேப்பர் வச்சிருந்தாங்களா? அத எல்லாருமே நோட் பண்ணியிருந்தீங்களா? கண்டிப்பா நோட் பண்ணியிருப்பீங்க. ஆனா, இத பார்த்துட்டு ஒரு சில கட்சியினர்கள் நான் ஓப்பனாவே சொல்றேங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீமான் அவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, "நான் எழுதி குடுத்து பேசுவது அல்ல தம்பி, என் நெஞ்சில் இருந்து பேசுறேன்." அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. சரியா? ஆனா, ஒண்ணு சீமான் அண்ணாவுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீமான் அண்ணா பொறுத்தவரைக்குமே, என் நெஞ்சில இருந்து பேசுறேன், நெஞ்சில இருந்து பேசுறேன்னு சொல்லிக்கிட்டு, தப்பு தப்பா மக்களுக்கு சொல்லிக் குடுக்குறாங்க. ஆனா, தளபதி விஜய் அண்ணா அப்படி கிடையாது. அவங்க பேப்பர்ல எழுதி பேசுறது காரணம் வந்து, இதுவரைக்குமே அங்க என்னதெல்லாம் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு பண்ணல. இனி என்ன பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க டீட்டெயில்ஸ் எடுத்து எந்த ஒரு தப்பும் வரக்கூடாதுக்காக என்ன பண்றாங்க, அத எழுதி பேசுறாங்க. சரி, அப்படிதான் அவங்க லைட்டா ஒரு மிஸ்டேக் பண்ணி பேசிட்டாங்கன்னு நெனச்சுக்கோங்களேன். அவங்கள சும்மா வுட்டுருவாங்களா? அதுவுமே ட்ரோல் மேல ட்ரோல் பண்ணி கேவலமா பேசுவாங்க. சரியா? அதனால அவங்க பேப்பர் வச்சிருக்காங்க. ஆனா, சீமான் அண்ணா அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெஞ்சில இருந்து பேசுறோம், நம்ம வந்து தைரியமா பேசுறோம், அப்படி மாஸா பேசுறோம் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, அவங்களுடைய தொண்டர்களுக்கு தப்பு தப்பா சொல்லிக் குடுக்குறாங்க. இது நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய தொண்டர்கள் யாராவது இருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீமான் அண்ணா அவர்களுக்கு வந்து ஒரு பேப்பர்ல என்னென்ன பேசணும் அப்படிங்கிற மாதிரி எழுதி குடுங்க. இல்லன்னா ஓப்பனா சீமான் அண்ணாட்ட போய் சொல்லுங்க. "அண்ணா, நீங்க தப்பு தப்பா பேசுறீங்க. பேப்பர்ல எழுதி பேசுங்க." அப்படிங்கிற மாதிரி ஓப்பனா சொல்லிருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பேசுறாங்க. சரி, சீமான் அண்ணாவுக்கு நான் ஒண்ணு கேட்கிறேன். என்ன கேட்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரங்கள் மாநாடு அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு நடத்துனீங்க. அந்த மரங்கள் மாநாட்ல நீங்க கையில பேப்பர் வைக்கலையா? பேப்பர்ல வச்சு தானே பேப்பர பார்த்து தானே பேசுனீங்க. அது உங்களுக்கு பெருசா தெரியலையா?
இப்படி ஒவ்வொரு விஷயங்களா வந்து தளபதி விஜய் அண்ணாவ வந்து அவங்க குத்தி, 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 குத்தி ஒரு விஷயத்த சொல்லணும்காகவே சொல்றாங்க. பட் இந்த அளவுக்கு மக்கள் சப்போர்ட்ட பார்த்துட்டு கண்டிப்பா அவர் கதி கலங்கு இருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே தளபதி விஜய் அண்ணாவ வீக்கெண்ட் அரசியல், வீக்கெண்ட் அரசியல் அப்படிங்கிற மாதிரி ட்ரோல் பண்ணிட்டு வராங்க. அதுக்குமே இன்னைக்கு முற்றுப்புள்ளி வச்சாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அண்ணா எதனால சனிக்கிழமை தேர்ந்தெடுத்தாங்க அப்படி மாதிரி ஒரு சில விஷயங்களும் சொல்லியிருந்தாங்க. ஓகே. அது எதனால அப்படி பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து மத்த டைம்ல எடுக்கும்போது அவங்களுக்கு வேலைக்கு போறதுக்கு, பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு போறது எல்லாத்துக்குமே டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அது ஃபுல்லா டிராஃபிக் ஜாம் இப்படிலாம் நெறைய விஷயங்கள் ஏற்படும். சரியா? ஆனா சனிக்கிழமை சூஸ் பண்ணும்போது ஓய்வு நாள். நெறைய பேர் வந்து வேலை முடிச்சுட்டு அதாவது லீவ்ல இருப்பாங்க. அப்படி லீவ்ல இருக்கும்போது என்ன பண்ணா, இந்த மாதிரி போனா டிராஃபிக் ஜாம்ஸ்ல வந்து வாகனங்கள் அதிகமா அந்த இடத்துல ஓடாது. அவங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஸ்கூல் பிள்ளைங்களுக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அதனால தான் அந்த சனிக்கிழமைய தேர்ந்தெடுத்து என்ன பண்ணாங்க, அந்த மக்கள சந்திக்கும் பிரச்சாரத்த பண்ணாங்க. ஆனா இத தெரியாம ஒரு சில நபர்கள், அரசியல்வாதிகள் எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வீக்கெண்ட் அரசியல் பண்றாங்க. சனிக்கிழமை மட்டும் தான் தேர்ந்தெடுத்து பண்றாங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணமே இல்லாம ஒரு சில விஷயங்கள சொல்லி குத்துறாங்க. பட் இதுக்குமே அவங்க முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக எல்லாமே தெளிவா இன்னைக்கு சொல்லிட்டாங்க. சரி, இப்போ மெயின் கான்செப்ட்டுக்குள்ள வரும். தளபதி விஜய் அண்ணா இன்னைக்கு நாகப்பட்டினத்துல பேசுனாங்க. இப்போ உள்ள அரசாங்கம் நாகப்பட்டினத்துல உள்ள மக்களுக்கு என்னதெல்லாம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க உள்ள மக்களுக்கு முக்கியமா இந்த மீன் தொழிற்சாலை பண்ணி குடுக்கல. அப்புறம் அப்படி பண்ணாங்கன்னா கூட, அங்க உள்ள இளைஞர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கும். முக்கியமா அதுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலங்கை கடற்படையினர்கள் வந்து நாகப்பட்டினம் மீனவர்கள வந்து அதிகமா புடிச்சு வைக்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் அங்க அரசு பிரச்சாரம் பண்ண வரும்போது, "கண்டிப்பா நீங்க எங்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா, நாங்க வந்து அவங்கள வந்து விடுவிக்க வச்சுருவோம். அப்படி பண்ண மாட்டோம்." அப்படிங்கிற மாரி சொல்லுவோம். அப்படிங்கிற மாதிரி ஓட்ட வாங்கிட்டு போறாங்க. ஆனா, அவங்க வந்து அந்த ஆட்சியில வந்ததுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, ஒரு லெட்டர் போட்டிருக்காங்க. மக்கள் இங்க கேள்வி கேட்கும்போது ஒரு லெட்டர் போடுறாங்க. "நான் லெட்டர் போட்டிருக்கேன். நான் பேசியிருக்கேன்." அப்படி மாதிரி சொல்லிக்கிட்டு அவங்க வந்து விட்டுட்டு போறாங்க. அது எதுவுமே கண்டுக்கல. அவங்களுக்கு வந்து ஏதாவது நியாயம் வாங்கி தந்தாங்களா? அப்படிங்கிற மாரி கேட்டாங்க. அதுவுமே இப்போ உள்ள ஆட்சியாளர்கள் வந்து பண்ணல அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. இப்போ என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அண்ணா குறிப்பா ஏற்கனவே போன வீக்ல பெரம்பலூருக்கு போகல. அதுக்குமே அங்குள்ள மக்களுக்கு வந்து மன்னிப்பு கேட்டாங்க. ஆ மன்னிப்பு கேட்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். கண்டிப்பா பெரம்பலூருக்கு நான் ஒரு நாள் வருவேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அங்க வர முடியல. சில பல காரணங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாம நெறைய கண்டிஷன் கூட இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க. இப்போ என்ன பொறுத்தவரைக்கும் தளபதி விஜய் அண்ணா வந்து 2026ல கண்டிப்பா சிஎம் ஆகணும் அப்படிங்கிற மாரி தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்குமே எல்லாருமே நெறைய விஷயங்கள் நான் இத பண்ணுவேன், அத பண்ணுவேன், இத பண்ணுவேன், அத பண்ணுவேன் சொல்லி, 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 சொல்லி ஆனா அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு எதுவுமே பண்ண மாட்றாங்க. ஆனா ஆட்சி முடியும்போது ஒரு சில விஷயங்கள்லாம் இத பண்ணேன், அத பண்ணேன் அப்படிங்கிற மாரி ஒரு சில விஷயங்கள ஹைலைட்டா காட்டுறாங்க. ஆனா ஆட்சி முடிய போகும்போது ம என்ன பண்றாங்கன்னா, எதெல்லாம் பண்ணணும்னு சொன்னாங்களோ, அத அந்த முடிய கண்டிஷன்ல பண்றாங்க. அதுக்கப்புறம் அத வச்சு ஓட்ட வாங்குறாங்க. ஆனா, தளபதி விஜய் அண்ணா பொறுத்தவரைக்குமே, இத பண்ணு, அத பண்ணுன்னு சொல்லல. இத பண்ண போறேன் அப்படிங்கிற மாரி அவங்க வந்து வாக்கு கொடுக்கல தான். இருந்தாலுமே அத அவங்க சொன்னாங்க. நான் பண்ணேன்னு சொல்ல மாட்டேன். கண்டிப்பா நான் வெயிட்டா ஒண்ணு பண்ணுவேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. 2026 ஆட்சியில வந்து கண்டிப்பா தளபதி விஜய் அண்ணாவுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணி ஒருக்கா ஓட்டு போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சிஎம் ஆக வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. சிஎம் ஆக வச்சோம்னா, கண்டிப்பா அதிகமா மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒருக்காவது நம்ம ஓட்டு போட்டு பார்ப்போம். அப்ப என்னதான் பண்ண வாராங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் வேணா நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம். சரி, இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தளபதி விஜய் அண்ணாவ பத்தி என்ன நினைக்கிறீங்க? தளபதி விஜய் அண்ணா வளரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இப்பவும் உள்ள ஆட்சியாளர்கள் பல கண்டிஷன் போடுறாங்கல்ல, அவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இத பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.